ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 14 சிமெட்ரி. அதுல கான்செப்ட்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், சிமெட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா லைன் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரி அப்படின்னாலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை நம்ம 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கணும். அப்படி பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு பார்ட்டும் சிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பிரிக்கிற லைன் பேரு தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயரை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கிறதுக்கு நான் நடுவுல இப்படி ஒரு கட் பண்ணலாம். இப்போ மேல இருக்கிற பார்ட்டும் கீழே இருக்கிற பார்ட்டும் ஈக்குவல் தான். இந்த ரெட் கலர் லைன் தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்கொயரை நம்ம இப்படி வெர்டிக்கலாவும் கட் பண்ணா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பார்ட்டும் ரைட் சைட்ல இருக்கிற பார்ட்டும் கூட ஈக்குவல் தான். இதுவும் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த ஸ்கொயருக்கு இந்த ரெண்டு மட்டும் கிடையாது, இந்த ஸ்கொயரை வேற ரெண்டு விதமா கூட நம்ம 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கலாம். இந்த டயகனல், இந்த லோவர் பார்ட் அண்ட் அப்பர் பார்ட்டும் ஈக்குவல் தான். இல்லைன்னா இந்த டயகனல், இந்த பார்ட்டும் ஈக்குவல். ஸோ ஸ்கொயருக்கு மட்டும் 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இந்த லைன் ஆஃப் சிமெட்ரிங்கிறது ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்மளோட ரியல் லைஃப்ல நமக்கு பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம டிரா பண்ணலாம். ஒரு மொபைல் ஃபோனுக்கு டிரா பண்ணலாம், ஒரு சேர், இந்த மாதிரி ரியல் டைம்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி டிரா பண்ணலாம். இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி எந்தெந்த ஷேப்புக்கெல்லாம் டிரா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டு பார்ட், இர்ரெகுலர் ஷேப், ரெகுலர் ஷேப். இர்ரெகுலர் ஷேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இர்ரெகுலரான ஷேப்ஸ்க்கு லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியாது. லைன் ஆஃப் சிமெட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இதை எந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணாலும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்காது. பார்த்தாலே தெரியுது ரெண்டு பக்கமும் வேற வேற ஷேப்ஸ். இங்கே எக்ஸ்ட்ரா கர்வ்ஸ் நிறைய இருக்கு, இந்த பக்கம் கர்வ்ஸ் கம்மியா இருக்கு. லைன் ஆஃப் சிமெட்ரி இந்த மாதிரி இல்ல, வேற எந்த மாதிரி போட்டாலுமே 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரியாது. சிமெட்ரி அப்படின்னாலே 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரியணும். நம்ம போடுற அந்த லைன் அந்த ஆப்ஜெக்டை ரெண்டு ஈக்குவலான ஹாஃபா பிரிக்கணும். அதே மாதிரிதான் இந்த ஷேப்க்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி இப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி 2 ஈக்குவல் ஹாஃபா பிரியாது. ஸோ இர்ரெகுலர் ஷேப்புக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி போட முடியாது. இர்ரெகுலர் ஷேப்ஸ் ஆர் நாட் சிமெட்ரிக்கல். அதை எந்த ஆங்கிள் கட் பண்ணா கூட சிமெட்ரிக்கலா இருக்காது. வேற ரெகுலர் ஷேப்ஸ் ஆர் சிமெட்ரிக்கல். இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர், ஒரு ரெகுலர் பென்டகன், ரெகுலர் ஹெக்ஸகன். ரெகுலர் அப்படின்னாலே எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம். இந்த மாதிரி ஷேப்ஸ்ல சிமெட்ரி எப்படி போடலாம்னா, எய்தர் இந்த ட்ரையாங்கிளை இப்படி 1, 2ன்னு ரெண்டு ஹாஃபா பிரிக்கலாம், இல்லைன்னா இப்படி பிரிக்கலாம். இதுவும் ஈக்குவல். நீங்க இந்த ட்ரையாங்கிளை டில்ட் பண்ணி பார்த்தா இதே மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டும் ஈக்குவல். இல்லைன்னா இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து பிரிக்கலாம். ஸோ இந்த கேஸ்லயுமே இந்த ரெண்டு பார்ட் ஈக்குவல் தான். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸ்கொயருக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஹரிசாண்டல் இல்லைன்னா வெர்டிக்கல். ஹரிசாண்டல்ல பிரிச்சாலும் 2 ஈக்குவல் ஹாஃப், வெர்டிக்கலா பிரிச்சாலும் 2 ஈக்குவல் ஹாஃப். அதே மாதிரி இந்த டயக்ராம் இருந்தாலும் சரி, இப்படி பிரிச்சா இந்த 2 ஹாஃப்ஸ், இந்த மாதிரி பிரிச்சோம்னா இந்த 2 ஹாஃப்ஸ். ஸ்கொயருக்கு 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. 5 சைடட் ரெகுலர் பாலிகன் வந்து பென்டகன். பென்டகனுக்கு பார்த்தா இப்படி ஸ்ட்ரெயிட்டா பிரிக்கலாம், லெஃப்ட் சைட் ரைட் சைடு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் ஹாஃப். ஆர் இதோட பேஸ்ல இருந்து ஆப்போசிட்டோட மிட் பாயிண்ட். ஸோ இங்கே பார்த்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் சேம் தான். இதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட்டோட மிட் பாயிண்ட், இங்கே வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட்டோட மிட் பாயிண்ட். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட்டோட மிட் பாயிண்ட்.
லெஃப்ட் அண்ட் ரைட் சேம் தான். டில்ட் பண்ணி வரைஞ்சு பார்த்தா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ், செகண்ட், தேர்ட் 3 வெர்டெக்ஸ்ல இருந்து டிரா பண்ணிட்டோம். ஃபோர்த் வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட்டோட மிட் பாயிண்ட், அதே மாதிரி ஃபிஃப்த் வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட்டோட மிட் பாயிண்ட். இப்படி எல்லா வெர்டெக்ஸ்ல இருந்தும் ஆப்போசிட்டோட மிட் பாயிண்ட்க்கு டிரா பண்ணும்போது 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா அந்த பென்டகன் பிரியும். 1 2 3 4 5. இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி 5. பார்க்கும்போது ஈக்குவலா இல்லாத மாதிரி தெரியும். பட் டில்ட் பண்ணி கரெக்டா பென்டகன் வரைஞ்சோம், 5 சைடும் ஈக்குவலா வச்சு வரைஞ்சோம்னா டெஃபினட்டா இப்படி வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடு வரும்போது எப்படி 2 ஈக்குவல் ஹாஃபா பிரியுதோ அதே மாதிரிதான் எல்லா கேசஸ்க்கும் பிரியும். நெக்ஸ்ட் ஹெக்ஸகன் 1. ஸோ அப்பர் அண்ட் லோவர் 2 பார்ட்டும் ஈக்குவலா இருக்கு. 2. இந்த லைனும் லெஃப்ட் அண்ட் ரைட்னு ஈக்குவலா பிரியுது. 3. இதுவும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலா பிரியுது. அதாவது ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து இன்னொரு வெர்டெக்ஸ்க்கு ஜாயின் பண்ணணும். நம்ம 1 2 3 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மிடில் பார்ட்ல இருந்து ஜாயின் பண்றதுதான். இதோட மிடில் பார்ட்ல இருந்து இதோட ஆப்போசிட்ல மிடில் பார்ட்டுக்கு. ஸோ 4 அண்ட் இதோட ஸ்ட்ரெயிட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பிரிச்சிடலாம். 5 இதோட மிடில் பார்ட்ல இருந்து இங்க ஆப்போசிட் மிடில் பார்ட் 6. ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா இந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்றேன். 1, இதுக்கு அடுத்து இதோட மிடில் பார்ட் 2, அப்புறம் அடுத்த வெர்டெக்ஸ் 3, அகைன் நெக்ஸ்ட் மிடில் பார்ட் 4, நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் 5, திருப்பி அடுத்ததுக்கு மிடில் பார்ட் 6, திருப்பி அடுத்த வெர்டெக்ஸ் போட்டா திருப்பி அந்த 1க்கான மாதிரியே வந்துடும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனுக்கு 6 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெகுலர் பாலிகனுக்கும் ஒவ்வொரு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பேப்பர்ல டில்ட் பண்ணி டிரா பண்ணி கூட கம்பேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கலா இருக்கா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப ஜியோமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தோம். இதே மாதிரி இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்க்கும் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பி அப்படிங்கிற ஆல்பபெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இப்படி ஹரிசாண்டலா நம்ம கட் பண்ணோம்னா அப்பர் பார்ட்டும் லோவர் பார்ட்டும் ஈக்குவல். ஸோ ஹரிசாண்டல் horizontal line of symmetry. B-க்கு vertical line of symmetry இல்ல. இப்படி இருக்கிற B-ய நம்ம இப்படி verticalா கட் பண்ணா left and right side ஈக்குவலா இல்ல. vertical line of symmetry Bங்கிற ஆல்பபெட்க்கு கிடையாது. ஆனா Uங்கிற ஆல்பபெட்டுக்கு ஹரிசாண்டலா கட் பண்ணா ஈக்குவலா வராது. பட் verticalா கட் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும். ஸோ வெர்டிக்கலா கட் பண்ணும்போது 2 பார்ட்டும் ஈக்குவலா இருக்கு. அதனால யூங்கிற ஆல்பபெட்டுக்கு வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கு, ஹாரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. சில ஆல்பபெட்ஸ்க்கு ரெண்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பபெட் ஹெச். இந்த ஹெச்க்கு ஹாரிசாண்டலா கட் பண்ணாலும் மேலே கீழே ஈக்குவலா இருக்கும். வெர்டிக்கலா கட் பண்ணாலும் left hand side right hand side ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி. சில ஆல்பபெட்க்கு டயகனல் கூட இருக்கும். ஆல்பபெட் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாரிசாண்டலா கட் பண்ணாலும் அப்பர் அண்ட் லோவர் பார்ட் ஈக்குவல், வெர்டிக்கலா கட் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல். இது இல்லாம டயகனலா கட் பண்றேன்னு பண்ணாலும் இந்த 2 பார்ட்டும் ஈக்குவல் தான். இந்த சைடு டயகனலா கட் பண்ணாலும் பேலன்ஸ் இருக்கிற 2 பார்ட் ஈக்குவல் தான். ஸோ எக்ஸ்ங்கிற ஆல்பபெட்டுக்கு ஹாரிசாண்டல், வெர்டிக்கல், லெஃப்ட் டயகனல் அண்ட் ரைட் டயகனல், ஸோ 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ இது ஆல்பபெட் பொறுத்து மாறும். எல்லா ஆல்பபெட்டுக்கும் எல்லா லைன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்காது. இந்த ஆல்பபெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் மிரர் ரிஃப்ளெக்ஷன். ஆல்பபெட்னு இல்லை, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குனாலும் சரி மிரர் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கணும் நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இ அப்படிங்கிற ஆல்பபெட்ல நம்ம இந்த சைடு கண்ணாடி வைக்கிறோம் அப்படின்னா அதை கண்ணாடியில பார்க்கும்போது நமக்கு இ இப்படி தெரியும்.
சேம் சைஸ் தான், ஆனா ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறனால அந்த ஷேப் உடைய ப்ரொஜெக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுலயும் சில ஆல்பபெட் மிரர் இமேஜ்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ங்கிற ஆல்பபெட்டுக்கு மிரர் இமேஜ் இந்த பக்கம் மிரர் வைக்கிறோம்னா மிரர்ல வச்சு பார்த்தா எம்மா தான் தெரியும். இதை செக் பண்ண ஒரு பேப்பர்ல இந்த ஆல்பபெட் எழுதி நம்ம கண்ணாடி முன்னாடி வச்சு கூட பார்க்கலாம். இதுலயும் 2 மெத்தட் இருக்கு. இப்ப மிரரை வெர்டிகலா வச்சிருக்காங்க. இதுவே மிரரை ஹரிசாண்டலா வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஏ அப்படிங்கிற ஆல்பபெட்டுக்கு இந்த சைடு நம்ம மிரர் வைக்கிறோம் அப்படின்னா இங்க மிரர்ல தெரியும் போது அது இப்படி தலைகீழ தெரியும். இத மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் வாட்டர் இமேஜஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வாட்டர் ரிஃப்ளெக்ஷன். தேங்கி இருக்கிற வாட்டர்ல யாராச்சும் அங்க போய் நின்னா அவங்களோட முகம் அந்த தண்ணியில தெரியும் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வாட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதுக்கு பேர் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஹரிசாண்டல் மிரர் இமேஜ். இதுலயும் சில ஆல்பபெட்ஸ் அதே மாதிரிதான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சி. இதுக்கு வாட்டர் இமேஜ் வச்சாலும் அப்படியே சியாவே தான் இருக்கும். இந்த மாதிரி ஏல இருந்து Z வரைக்கும் மிரர் ரிஃப்ளெக்ஷன் வெர்டிகலா இருக்கப்போ எப்படி இருக்கு, இது ஹரிசாண்டலா வச்சா எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மிரர் ரிஃப்ளெக்ஷன் இது வெர்டிகல், மிரர் ரிஃப்ளெக்ஷன் இது ஹரிசாண்டல். இதோட இன்னொரு நேம் தான் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட், ரிஃப்ளெக்ஷனை பஞ்சிங் ஹோல்ஸ் வச்சு எப்படி ரிலேட் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். பஞ்சிங் ஹோல்ஸ் இதுவும் மிரர் மாதிரி ரெகுலர் பாலிகன்ஸ்ல சிமெட்ரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல நான் பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்க போட்டேன். இப்போ லைன் ஆஃப் சிமெட்ரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பேப்பர்ல எங்க ஹோல் இருந்தா இது ரெண்டும் சிமெட்ரின்னு நம்ம சொல்லுவோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹாஃப் இது மேல நம்ம மடிச்சு வைக்கும் போது இந்த ஹோல் எங்க படுதோ அங்கதான் இன்னொரு ஹோலும் இருக்கணும். ஸோ இந்த பேப்பர்ல நான் இப்படியே மடிக்கிறேன். இந்த பேப்பர்ல ரைட் சைட்ல கார்னர்ல இருக்கு. ஸோ நான் இதை மடிக்கும் போது அது லெஃப்ட் கார்னருக்கு போயிடும், அதாவது இங்க இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே சிமெட்ரிக்கல், இந்த ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ சம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஹோல்ஸ் கொடுத்துட்டு எந்த சிமெட்ரின்னு அவங்க கேட்கலாம், இல்ல சிமெட்ரிய கொடுத்துட்டு ஹோல் எங்க வரும்னு கேட்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் இருக்கு. ஸோ இதை நான் இப்படி மடிச்சிடுறேன். மடிச்சிட்டு நான் இந்த இடத்துல பஞ்ச் பண்ண போறேன், அதாவது லெஃப்ட் கார்னர்ல பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு இருக்கு. அப்போ நான் இதை ஓபன் பண்றேன்னா கரெக்டா இந்த பக்கம் தான் இருக்கு, அதாவது ரைட். ஸோ வெர்டிக்கலா மடிச்சனால வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி படி இந்த ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே இது இந்த பேப்பர்ல அதே இடத்துல ஹோல் கொடுத்து ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஹோல் இந்த பார்ட்ல இந்த கார்னர்ல வரும். ஏன் அப்படின்னா மேல டாப்ல இருக்கிறது ஹரிசாண்டல் சிமெட்ரி படி இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா கீழே இங்க பாட்டம்ல வரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த பஞ்சிங் ஹோல்ஸ். இது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஈவன் டயகனலாவும் கேட்கலாம். அதுக்கு நம்ம இந்த பேப்பரை இப்படி டயகனலா மடிச்சு கூட நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா பாக்ஸ் வச்சு எப்படி அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இது டயகனல் சிமெட்ரி படி இந்த அதர் பார்ட் சிமெட்ரிக்கலா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல கர்வ் இருக்கு. அப்ப இதையும் நம்ம பேப்பரை அஸ்யூம் பண்ணி இதை நம்ம மடிக்கும் போது எந்த சைடெல்லாம் அது வருதோ நம்ம அங்க போடணும். இந்த இடத்துல இந்த கர்வ் இருக்கு. நான் இதை இப்படி மடிச்சேன்னா அந்த கர்வ் இங்க வரும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் மடிக்கும் போது இங்க வரும்.
இப்போ இது diagonal line of symmetry படி இந்த ரெண்டு பார்ட்டும் symmetrical to each otherன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இதுலயுமே லைன் ஆஃப் சிமெட்ரியை கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கல்னு ப்ரூவ் பண்ண சொல்வாங்க. ஆர் ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கல்னு ஹோலு ரவுண்டு கர்வ்ல அவங்களே கொடுத்துட்டு எந்த லைன் ஆஃப் சிமெட்ரின்னு நம்மள லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய சொல்லலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கு நாம ஈஸியா சிமெட்ரியா இல்லையான்னு கன்க்ளூட் பண்ணலாம். இதுல ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. ஒன்னு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் சிமெட்ரி. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். மற்ற ட்ரையாங்கிள்ல சிமெட்ரியா லைன் டிரா பண்ண முடியாது. ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவலா இருந்தா தான் ஈஸியா பிரிக்க முடியும். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு மூணு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க ரெண்டு சைடு ஈக்குவல், அதனால இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்றது பாசிபிள். பட் இப்படி ஸ்பிளிட் பண்றதோ பாசிபிள் கிடையாது. ஏன்னா இப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த சைடு பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்ப ஈக்குவலா பிரியாது. தேர்டு சைடு சின்னதா இருக்குன்னு வச்சுக்கலாமே. இது ரெண்டும் ஈக்குவல். இப்ப நான் இப்படி பிரிக்கும் போது ரெண்டுமே ஈக்குவலா பிரியாது. ஆனா இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து நான் ஸ்ட்ரைட்டா பிரிக்கும் போது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலா பிரியும். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் தே ஆர் சிமெட்ரிக்கல். ஆனா இந்த லைன் ஆஃப் சிமெட்ரிய நம்ம மீடியன் ஆர் ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். ஏன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட மீடியனும் இதான் ஆர் ஆல்டிடியூடும் இதான். ஏன்னா இந்த லைன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட மீடியனும் நம்ம சொல்லலாம். அண்ட் இதுதான் இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூடும் கூட. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோடைய லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து மீடியன் ஆர் ஆல்டிடியூட். மற்ற வெர்டெக்ஸ்ல இருந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஷேப் சர்க்கிள். சர்க்கிளுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி எக்கச்சக்கமா இருக்கு, எப்படி வேணா வரையலாம். இப்படி வரைஞ்சாலும் இந்த ரெண்டு பார்ட் ஈக்குவல், இப்படி வரைஞ்சாலும் இந்த லெஃப்ட் ரைட் ஈக்குவல். இல்ல லைன் ஆஃப் சிமெட்ரி இப்படியும் வரையலாம், இப்படி வரையலாம். ஸோ எப்படி வேணா சர்க்கிளுக்கு வரையலாம். எப்படி வரைஞ்சாலும் அது சிமெட்ரிக்கல் தான். ஸோ இங்க பார்க்கும்போது இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி சர்க்கிளோட டயாமீட்டர். ஸோ சர்க்கிளுக்கு நிறைய லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, ஆனா அது சர்க்கிளோட டயாமீட்டராகவும் இருக்கு. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான், அதுதான் அதோடைய மீடியன் ஆர் ஆல்டிடியூட். வேறஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு 3 லைன் ஆஃப் சிமெட்ரி. மற்றபடி அப்டியூ ஸ்கேல் ட்ரையாங்கிளுக்குலாம் லைன் ஆஃப் சிமெட்ரியே கிடையாது. ஸ்கேல் ட்ரையாங்கிள்லாம் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ல இருக்கும். இது 5, இது 6, இது 3 இப்படி இருக்கும். இந்த டயக்ராம்ல லைன் ஆஃப் சிமெட்ரி வரவே முடியாது. எந்த வெர்டெக்ஸ்ல இருந்து வரைஞ்சாலும் சரி 2 ஈக்குவல் ஹாஃபா பிரியாது. இப்படி ஸ்ட்ரைட்டா வரைஞ்சோம்னா இந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கு, இப்படி ஸ்ட்ரைட்டா வரைஞ்சோம்னா இந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கு. சரி இப்படி வரையலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா இது மூணுமே ஈக்குவல் சைடே கிடையாதுங்கிறனால இதை ஈக்குவலா பிரிக்க முடியாது. இப்போ இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா, இது ஒரு சிமெட்ரிக்கல் ஃபிகரா இருக்கணும். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி எப்படி வரைகிறது? ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி டிரா பண்ண சொல்லி நமக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு டயக்ராம்ல ஹோல்ஸ் போட்டுருவாங்க. இந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வரையணும். அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சதை வச்சு இந்த ஃபிகர் சிமெட்ரிக்கலா இருக்கணும். நம்ம வெர்டிக்கல் வரைஞ்சிக்கலாம், ஹரிசாண்டல் வரைஞ்சிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இப்போ வரையணும். இப்போ நம்ம ஹரிசாண்டலா வரையறோம் அப்படின்னா இங்க ஒரு ஹோல் இருக்கு, பட் இந்த பார்ட்ல அந்த ஹோல் இருக்காது. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் டயகனல்னு ஒண்ணு கிடையாது. நம்ம எப்படி வேணா டயாமீட்டர் கிராஸ் பண்ற மாதிரி வரையலாம். வேற எந்த ஸ்லாண்டிங்கா வரைஞ்சாலும் பிரியக்கூடிய அந்த ரெண்டு பார்ட்ஸ்ல நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் சேமா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வெர்டிக்கலா வரைய போறேன். நான் வரைகிற வெர்டிக்கல்ல இந்த ஹோலும் ஷேர் ஆகுற மாதிரி.
இப்ப பார்த்தா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஹோல் அண்ட் ஒரு ஹாஃப் ஹோல் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஒரு ஹோல் ஒரு ஹாஃப் ஹோல் இருக்கு. சோ அவங்க சொன்ன மாதிரி கொடுத்திருக்கிற டயக்ராம நாம சிமெட்ரிக்கல்லா மாத்தியாச்சு வித் வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி. வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சனால இது சிமெட்ரிக்கல் ஆயிடுச்சு. இது இந்த டயக்ராம்ல இல்ல, எனி ஷேப் கொடுக்கலாம், எனி நம்பர் ஆஃப் பஞ்ச் ஹோல்ஸ் கொடுத்து எந்த லைன் ஆஃப் சிமெட்ரி வேணாலும் வரையலாம். ஆனா டயக்ராம் கடைசியில சிமெட்ரிக்கலா இருக்கணும், அவ்வளவுதான் கண்டிஷன். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிரா பண்ணணும். செகண்டா எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த பக்கம் மிரர் ரிஃப்ளெக்ஷன் வைக்க போறோம், லைக் இந்த பக்கம் ஒரு சிமெட்ரி இருக்குன்னா அதோடைய அதர் பார்ட் எப்படி இருக்கும் அதை நம்ம டிரா பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வெர்டிக்கல் சிமெட்ரி வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டும் சிமெட்ரிக்கலா தான் இருக்கும். இதோடைய வெர்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம வரையணும். அப்ப இந்த பக்கமும் இப்படி இருக்கும், இந்த ஸ்லாண்ட் இருக்கிறதுனால இந்த பக்கமும் இதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பேஸ் இருக்கிற மாதிரியே சேம் இங்கேயும் இருக்கும். இதை எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பேப்பர் தான். ஸோ ஒரு பேப்பர்ல பாதி ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு நம்ம இப்படி மூடி வைக்கிறோம்னா அந்த சைடும் அது எங்கெங்கெல்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம வரையணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, இதை நான் வெர்டிக்கலா இப்படி மூடும் போது எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயும் இந்த மாதிரி ஷேப் தான் வருது. இப்படி ஒரு ஸ்லாப் அண்ட் இப்படி ஒரு பேஸ். ஸோ அதை தான் நான் டிரா பண்ணி இந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டயக்ராம் வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரியால சிமெட்ரிக்கலா இல்ல ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரியால சிமெட்ரிக்கலா இல்ல டயகனலாலயான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணணும். இது வெர்டிக்கல் ரிஃப்ளெக்ஷனாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டல் ரிஃப்ளெக்ஷனாகவும் இருக்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. யூஸ் பண்ணி இதை சிமெட்ரிக்கலா ஆக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரினா இப்படி ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இதை சிமெட்ரிக்கலா ஆக்கணும். சேம் பேப்பர் கான்செப்ட் தான். இதை நம்ம அந்த பக்கம் மடிக்கிறோம். மடிக்கும் போது எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி லைன்ஸ் வருதோ அதை வரையணும். இதை நான் அப்படியே மடிக்கும் போது இந்த ரவுண்டு இங்க வந்துடும். வேணும்னா ஒரு பேப்பர்ல பாதி மட்டும் இதை வரைஞ்சி வெர்டிக்கலா மடிச்சு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன வருதுங்கிறத ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்படி இருக்கிற ஷேப்பை நான் மடிக்கும் போது அது எனக்கு இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி வரும். இப்ப பார்த்தாலே தெரியுது இல்லையா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சிமெட்ரிக்கலா இருக்கு வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரியால. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ஒரு ரவுண்ட் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கு. ஸோ அப்படியே பேப்பர் மடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிரா பண்ணணும். இதே இது ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி மடிக்காம பேப்பர் இருக்கிற பேப்பரை டாப் டு டவுன் மடிக்கணும். ஸோ மேல இருந்து கீழே மடிச்சு நாம ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கணும். இப்போ ஃபோர்த் சம் அவங்களே இது வந்து சிமெட்ரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து சிமெட்ரிக்கல் லைன் வரைஞ்சிட்டாங்க, ஹோலும் கொடுத்துட்டாங்க. இப்போ இது சிமெட்ரி ஆகணும்னா எங்க இன்னொரு ஹோல் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சேம் பேப்பர் கான்செப்ட். ஒரு சர்க்கிள் பேப்பரை இந்த பக்கம் மடிச்சோம்னா இந்த ஹோல் எங்க வரும், இங்க வரும். ஸோ நம்ம ஒரு பேப்பர் எடுத்து மடிச்சு கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சம் எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு கேட்பாங்க. இப்படி கட் பண்ணலாம், கட் பண்ணாலும் சேம் தான், அதான் பிரியுது 1. இப்படி கட் பண்ணாலும் டாப் அண்ட் பாட்டம் சேமா இருக்கு 2. இப்படி டயகனல்ல கட் பண்ணாலும் இந்த பக்கம் சேமா தான் இருக்கு, அப்ப 3. இந்த சைடு டயகனல்ல கட் பண்ணாலும் இது ரெண்டும் சேமா தான் இருக்கு, ஸோ 4. அப்போ இந்த டயக்ராமுக்கு 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இந்த மாதிரி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி நம்ம வரைஞ்சு பார்த்து எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு நம்ம எழுதணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் லைன் ஆஃப் சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் சிமெட்ரி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ரொட்டேஷனல் சிமெட்ரி. இப்போ இவ்வளவு நேரம் ஒரு ஆப்ஜெக்ட ஒரு கோடை வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலோ இல்ல டயகனலாவோ வரைஞ்சு அதோடைய சிமெட்ரிய நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட ரொட்டேட் பண்ணி நம்ம சிமெட்ரி ப்ரூவ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இதை நான் இப்ப ரொட்டேட் பண்ண போறேன். இந்த ரொட்டேட் பண்ணும்போது எப்ப இந்த எஸ் மாதிரியே வருதோ அப்ப அது சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இதை நான் ரொட்டேட் பண்றது ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு சென்டர் வச்சு இல்ல ஆங்கிள் வச்சு. அதுதான் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ நான் ஆங்கிள் வச்சு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இதை நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா இப்படி இருக்கிற எஸ் இப்படி வரும். இப்போ இது ரெண்டும் சேம் கிடையாது. இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா திருப்பி நான் இதை இப்படி திருப்பணும். ஸோ அப்ப இப்படி வந்துடும். அப்ப எஸ் அப்படிங்கிறது 1 2 ரெண்டாவது தடவை அதே மாதிரி வருது. இது ஆங்கிள் வச்சு ரொட்டேட் பண்றது. ரொட்டேஷன் கிளாக் வைஸாவும் இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாவும் இருக்கலாம். நான் கிளாக் வைஸ் தான் இங்க ரொட்டேட் பண்ணியிருக்கேன். எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணாலும் இதே ஷேப் தான் வரும். பட் சில ஆல்பபெட்ஸ் கிளாக் வைஸ்க்கு வேற மாதிரியும் ஆன்டி கிளாக் வைஸ்க்கு வேற மாதிரியும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய் எடுத்துக்கலாம். இதை நான் 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா இது இப்படி திரும்பும். ஒய் இப்படி வரும். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றேன்னா இதை இப்படி திருப்பணும். ஒய் இப்படி வரும். ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸும் முக்கியம், நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒய்யை 90 டிகிரி கிளாக் வைஸ் பண்ணாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணாலும் சரி, அதே மாதிரி வரல. ஸோ இன்னொரு 90 டிகிரி இதை நம்ம ரொட்டேட் பண்றோம்னா அகெயின் இந்த ஒய் இப்படி தலைகீழ போகும். ஸோ இப்படி ஆயிடும். இதை திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ்க்கு நான் ரொட்டேட் பண்ணும்போது தலைகீழ ஆயிடும். எனிவேஸ் அது சேமா வரல. ரெண்டாவது 90 டிகிரின்னு வரல. மூணாவது தடவை 90 டிகிரி பண்ணும்போது ஒய் வந்து இப்படி ஆகும். இங்க ஒய் இந்த மாதிரி ஆயிடும். ஜஸ்ட் நான் ரொட்டேட் பண்றேன் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ். இப்பயும் அது சேமா வரல. லாஸ்டா இன்னொரு 90 டிகிரி பண்ணும்போது ஒய் அதே மாதிரி வந்துருச்சு, ஒய் மாதிரியே. ஸோ இதுக்கு 1 2 3 4 4 தடவை 90 டிகிரில நான் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது சேம் அதே மாதிரி வந்திருக்கு. இது ஆங்கிள் வச்சு ரொட்டேஷன். சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது அதோடைய சென்டரை நம்ம மாத்தாம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேனோட சென்டர் வந்து அப்படியே தான் இருக்கும். அதோட பிளேட்ஸ் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு சென்டர் இருக்கும், பிளேட்ஸ் மட்டும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா சைக்கிளோடைய டயர், சைக்கிளோட வீல், அதோடைய சென்டர் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த வீல் ரொட்டேட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த சென்டருடைய பொசிஷன் மாறாம அதை சுத்தி இருக்கிறது ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். அந்த சென்டர் பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதுதான் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். இதை விட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிளாக். கிளாக்லயும் கூட இந்த சென்டர் ரொட்டேட் ஆகுறது இல்லை. ஜஸ்ட் அதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட்ஸ் தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த சென்டரை ஃபிக்ஸ் ஆகி கூட இருக்கிற மற்றதெல்லாம் ரொட்டேட் ஆகும். அது பேர் தான் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ ஆர்டர் பத்தி பார்க்கலாம். ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் தான் 360 டிகிரி. ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ல எத்தனை தடவை சேம் இமேஜ் வருதோ அதுதான் அதோடைய ஆர்டர். ஸோ இப்போ எஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் வரல, செகண்ட் ரொட்டேஷன் வந்துருச்சு, ஆனா இன்னும் 360 டிகிரி ஆகல. அப்ப தேர்ட் ரொட்டேஷன்ல திருப்பி இது இப்படி ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரொட்டேஷன்ல இப்படி ஆயிடும். 90 180 270 360. ஸோ 360 டிகிரியில 1 2 டைம்ஸ் தான் சேம் அதே மாதிரி வந்திருக்கு. அப்போ எஸ் ஓட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தா 2. எஸ் ஓட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி என்னன்னு கேட்டா நம்ம 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருந்த எஸ் 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணணும்னு அப்ப இப்படி ஆயிடுச்சு. அகெயின் நான் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. திருப்பி நான் 90 டிகிரி பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. ஃபைனலா 90 டிகிரி செய்யும் போது அகெயின் இந்த மாதிரி வந்துருச்சு. இது எஸ் ஓட கம்ப்ளீட் ரொட்டேஷன் சைக்கிள். அதே மாதிரி ஒய் இப்படி இருந்தது, கிளாக் வைஸ் அப்படிங்கப்ப இப்படி ஆயிடுச்சு. ஸோ இங்க அகெயின் ஒரு கிளாக் வைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தலைகீழ ஆயிடுச்சு. திருப்பி கிளாக் வைஸ் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. அகெயின் பண்ணும்போது இப்படி. ஒய்ய பார்க்கும்போது இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா
1 2 3 எதுலேயுமே வந்து சேம் வரல, லாஸ்டா தான் வந்திருக்கு. ஸோ y ஓட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 1. இது ஆல்பபெட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்க்கும் இதே மாதிரி தான். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். இதை நான் இப்போ ரொட்டேட் பண்ண போறேன். நான் இதை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போறேன், அதாவது குவார்ட்டர் டர்ன். அப்போ இந்த ரெக்டாங்கிள் இப்படி நிற்கும். சேம் கிடையாது, அகெயின் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன், அப்போ இந்த மாதிரி ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேமா வரதே 180 டிகிரியில தான் வருது. இதை அகெயின் நம்ம திருப்பி ஒரு 90க்கு ரொட்டேட் பண்ணா இந்த மாதிரி வரும், திருப்பி ஒரு 90க்கு பண்ணும்போது தான் சேம் வரும். ஸோ ரெக்டாங்கிளோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனும் 2, 90 90. ஸோ 90 90, அதாவது 180லயும் வருது, திருப்பி 270ல வரல, அகெயின் 360ல வந்துருச்சு. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா அது குவார்ட்டர் டர்ன். ஸ்ட்ரெயிட்டா 180 டிகிரில ரொட்டேட் பண்ணலாம். இதை 180 டிகிரில ரொட்டேட் பண்றோம்னா அப்படியே திருப்பிடணும், சேம் அதே மாதிரி வந்துடும். திருப்பி ஒரு 180 டிகிரில ரொட்டேட் பண்ணும்போது அதே வந்துடும். 180 180ங்கிறது டோட்டலா 360 டிகிரி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன்ல எத்தனை தடவை சேமா அதே மாதிரி வருதோ அதுதான் அதோட ஆர்டர். ரெக்டாங்கிளோட ஆர்டர் 1 2 2. 90 டிகிரி எப்படி குவார்ட்டர் டர்னோ 180 டிகிரிங்கிறது ஹாஃப் டர்ன். ஸோ சம்ஸ்ல குவார்ட்டர் டர்ன் பண்ணுங்கன்னா 90 டிகிரியில ரொட்டேட் பண்ணும், ஹாஃப் டர்ன்னா 180 டிகிரியில ரொட்டேட் பண்ணணும். எப்பவுமே எந்த ஒரு ரெகுலர் பாலிகனுக்கு மோர் தென் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இப்ப ரெக்டாங்கிள்க்குலாம் பார்த்தா மோர் தென் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கோ அதுக்கு கண்டிப்பா ஆர்டர் கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸ்கொயரோடைய லைன் ஆஃப் சிமெட்ரி 4, வெர்டிக்கல், ஹரிசாண்டல், லெஃப்ட் டயகனல், ரைட் டயகனல். ஸோ இதுக்கு ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி பார்த்தாலும் 4. ஏன்னா நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் திருப்பி அதே மாதிரி ஸ்கொயர், திருப்பி ஒரு 90நாலும் அதே ஸ்கொயர், அகெயின் ஒரு 90நாலும் அதே மாதிரி தான் வரும், திருப்பியும் அதே தான் வரும். ஒரு 360 டிகிரியிலே ரொட்டேஷன்லயே 4 டைம்ஸ் சேம் வரும். அதனால ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தா 4. ஆல்பபெட் சி எடுத்துக்கலாம். இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி 1, ஏன்னா ஹரிசாண்டலா கட் பண்ணா மட்டும்தான் சேமா இருக்கும். அப்போ இதுக்கு ஆர்டர் கிரேட்டர் தென் 1 வராது. இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். 90 டிகிரிக்கு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இது இப்படி ஆயிடும், சேம் சி வரல. திருப்பி ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன்னா இப்படி ஆகும், வரல. திருப்பி ஒரு 90 டிகிரிக்கு இப்படி ஆகும், வரல. அடுத்து 90 டிகிரிக்கு தான் இப்படி ஆகும், வருது. ஸோ 360 டிகிரிக்கு பார்த்தா 1 டைம் தான் சேமா வருது, அதனால அதோடைய ஆர்டர் 1. லைன் ஆஃப் சிமெட்ரி கிரேட்டர் தென் 1 இருந்தால் தான் ஆர்டரும் கிரேட்டர் தென் 1 வரும். இது ஒரு இம்பார்ட்டன்டான 1 மார்க்கும் கூட. இப்போ இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். 6th சம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதோடைய ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கேட்பாங்க. ஸோ இந்த டயக்ராமை என்ன ஆங்கிள் ரொட்டேட் பண்ணாலும் எப்போ அது சேம் இதே மாதிரி இமேஜ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு அப்புறம் தான். ஏன்னா இப்படி இருக்கிற இந்த டயக்ராமை நான் இப்படி டில்ட் பண்ணிட்டே வரேன். 90 டிகிரி வரப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கும், திருப்பி 180 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணா கூட இந்த ஷேப்ல தான் இருக்கும். வேற திருப்பி எப்படி ரொட்டேட் பண்ணாலும் 270க்கும் திருப்பி ஸ்ட்ரைட்டா இருக்கும். அகெயின் நான் ஃபுல் கம்ப்ளீட்டா 360க்கு ரொட்டேட் பண்ணும்போது தான் எனக்கு இதே மாதிரி வரும். ஸோ 0ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு சேம் இமேஜ் ஒரே ஒரு தடவை தான் வந்தது, அதாவது 360 டிகிரியில தான் வந்தது, ஃபினிஷ் பாயிண்ட்ல தான் வந்துச்சு. அதனால இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 1. இந்த டயக்ராம் இல்ல, எந்த டயக்ராம் வேணா கேட்கலாம், எனி ஆல்பபெட் கூட கொடுத்துட்டு ரொட்டேஷனல் சிமெட்ரியோட ஆர்டர் கேட்கலாம். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 1 விட கிரேட்டரா இருந்தாதான் ரொட்டேஷனல் சிமெட்ரி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 1 தான் இருக்கு, அதாவது ஃபினிஷிங் பாயிண்ட்ல தான் வந்துச்சு, ஒரே ஒரு தடவை தான் அதே இமேஜ் வந்துச்சு அப்படின்னா
இதுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ எப்பவுமே ஆர்டர் வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்தா மட்டும்தான் இட் ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. அப்படி இல்லைன்னா இட் டஸ் நாட் ஹேவ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ இந்த கேஸ்ல இந்த டயக்ராம்க்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இல்லை, ஏன்னா இதோடைய ஆர்டர் 1. ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 0 இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்லயாவது கண்டிப்பா அதே இமேஜ் திருப்பி வந்துடும். அதனால மினிமம் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரியோட வேல்யூ 1 தான். கிரேட்டர் தென் 1 இருந்தா தான் ரொட்டேஷனல் சிமெட்ரி எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். 1 இருந்துச்சுன்னா ரொட்டேஷனல் சிமெட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் வேற ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு அதோட சென்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை எந்த ஆங்கிள் வேணா ரொட்டேட் பண்ணலாம், இந்த சென்டரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சென்டர் பொசிஷன் மாறாம நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்ம 2 டிகிரி 3 டிகிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட ரொட்டேட் பண்ணலாம், ஆனா சேம் இமேஜ் வராது. ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 60 டிகிரில நம்ம ரொட்டேட் பண்ணும்போது தான் நமக்கு சேம் இமேஜ் வரும். இந்த நேமிங் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்க போட்டிருக்கேன். இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ரொட்டேட் பண்றேன். எனக்கு சேம் இமேஜ் வரதுக்காக நான் இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது என்னோட பி டாப்புக்கு போயிடும், ஏ கீழே வந்துடும், சி இந்த பக்கம் போயிடும். இது ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், எனக்கு சேம் இமேஜ் வர்றது. provided center same placeல ஃபிக்ஸ்டா இருக்கு. அடுத்த ரொட்டேஷன் நான் திருப்பி பண்றேன் சேம் இமேஜ் வரதுக்காக. அப்ப என்னோட பி கீழே வந்துடும், ஏ இந்த சைடு போயிடும், சி டாப்ல போயிடும். திருப்பி நான் இதை ரொட்டேட் பண்ணும்போது என்னோட ஒரிஜினலே வந்துடும். தட் இஸ் ஏ திருப்பி டாப்புக்கு போயிட்டு பிசி கீழே வந்துடும். சேம் பொசிஷன் சேம் இதே திருப்பி வருதுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது 360 டிகிரி ரொட்டேஷன் டன். நான் ஒவ்வொரு தடவையும் 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு சேம் இமேஜ் கிடைக்குது. அப்ப இதோட ஆர்டர் பார்த்தா 1 2 3 ஆர்டர் 3. எனக்கு வந்து எந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளோட லாஜிக்கல் பிரெயின் வச்சே நம்ம சொல்லலாம், இது திருப்பி எனக்கு அதே பிளேஸ்ல வேணுங்கிறதுக்காக நம்ம ரொட்டேட் பண்றோம் அப்படின்னா அது எத்தனை தடவை பண்றோம்னு இந்த வெர்டிசஸை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்ப இங்க உள்ள 60 டிகிரி இருக்கும். வெளியே இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 120 டிகிரி. ஸோ நான் இந்த 120 டிகிரிக்கு தான் ரொட்டேட் பண்றேன். அப்பதான் இந்த ஏ வந்து இந்த தரையில படும். 120 டிகிரி நான் இதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஏசிங்கிறது 120 டிகிரிக்கு இப்படி வரும்போது தரையில வந்து சி ஏன்னு ஆகிடும், பி டாப்ல ஆயிடும். 60 + 120 180. ஆங்கிள் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி. அந்த கான்செப்ட் தான் இங்க. ஸோ 120 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு சேம் அதே மாதிரி இமேஜ் கிடைக்கும். இங்க இந்த நேம்ஸை நம்ம மறந்துடணும். நேம்ஸ் நான் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான் எழுதியிருக்கேன், எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ 120 டிகிரில நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு சேம் இமேஜ் கிடைக்குது. டோட்டலா 360 டிகிரி, ஏன்னா 0ல இருந்து 360 வரைக்கும் ரொட்டேட் பண்றோம். அப்போ 360 டிகிரில ஃபர்ஸ்ட் எனக்கு சேம் இமேஜ் வந்து 120 டிகிரில கிடைக்குது அப்படின்னா இதை டிவைட் பண்ணும்போது 3. ஸோ அதோட ஆர்டர் 3. நம்ம இப்படியே ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனும் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரியும் கண்டுபிடிக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் வேஸ். நெக்ஸ்ட் 8th சம். இந்த மாதிரி ஆல்பபெட்ஸோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை ஏதாவது ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸோ கொடுத்துட்டு அதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா, இருக்குன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி என்ன, ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கா, இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இப்படி ஹாரிசாண்டலா கட் பண்ணாலும் டாப் அண்ட் பாட்டம் சேம் தான், இப்படி வெர்டிக்கலா கட் பண்ணாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் சேம் தான். ஆக லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. எவ்வளோன்னு பார்த்தா வெர்டிக்கல் ஒன்று, ஹாரிசாண்டல் ஒன்று. அப்ப 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கா? எஸ் இருக்கு. இந்த ஹெச் வந்து நான் 90 டிகிரில ரொட்டேட் பண்ணா இந்த ஹெச் இப்படி திரும்பி ஐ ஷேப்க்கு வரும். அகெயின் ஒரு 90ல ரொட்டேட் பண்ணும்போது தான் எனக்கு திருப்பி ஹெச் ஷேப் கிடைக்குது. ஸோ 180 டிகிரில தான் எனக்கு சேம் இமேஜ் கிடைக்குது.
ஸோ டோட்டலாக 360 டிகிரி, அதில் எனக்கு 180ல தான் சேம் இமேஜ் கிடைக்குதுன்னா டிவைட் பண்ணும்போது 2. அப்போ என்னோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 2. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ எஸ். நெக்ஸ்ட் ஆல்பபெட் Z. இந்த Z-ஐ வெர்டிக்கலாக கட் பண்ணாலும் மேலே கீழே சேம் கிடையாது. இந்த Z-ஐ ஹரிஜாண்டலாக கட் பண்ணும்போதும் மேலே கீழே சேம் கிடையாது. வெர்டிக்கலாக கட் பண்ணாலும் லெஃப்ட் ரைட் சேமா இல்லை. லைன் ஆஃப் சிமெட்ரி நோ. அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. இப்போ ரொட்டேஷனல் சிமெட்ரிக்கு வரலாம். ரொட்டேஷனல் சிமெட்ரி பார்த்தா இப்படி இருக்கிற Z-ஐ நான் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது என் ஷேப் எனக்கு வரும். திருப்பி ஒரு 90 டிகிரிக்கு பண்ணும்போது தான் திருப்பி அது Z-ஆ மாறும். ஸோ அதே 180 டிகிரியில் தான் எனக்கு சேம் இமேஜ் கிடைக்கிது. 180 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஆர்டர் 2. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. இப்போ ஆல்பபெட் இ. இ பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலாக கட் பண்ணால் லெஃப்ட் ரைட் சேமாக வராது. பட் ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது மேலே கீழே சேமாக இருக்கும். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான். ஈயை ரொட்டேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது ஈயை ஃபர்ஸ்ட் 90 டிகிரியில் பண்ணுறோம், இப்படி வரும். திருப்பி இது இன்னொரு 90ல பண்ணும்போது இப்படி வரும். அகெயின் ஒரு 90ல பண்ணும்போது இப்படி வரும். கடைசியா 360 டிகிரில தான் திருப்பி இஏ கிடைக்குது. ஸோ 360 டிகிரில தான் இ கிடைக்குது. டோட்டலாவே 360 டிகிரி தான். அப்போ இந்த ஃபுல் சைக்கிள்ல ஒரே ஒரு தடவை தான் அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்ல தான் இங்கிற இமேஜ் சேமா வருது. அதனால ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 1. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிரேட்டர் தேன் 1 இருந்தால் தான் இதுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். 1 இருக்கிறனால இதுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரியே இல்லை. நோ. கம்ப்ளீட் ரவுண்ட்ல தானே ஃபினிஷிங்ல தானே வருது. ஸோ அப்போ இதுக்கு கிடையாது. லாஸ்ட் மினிட்ல சப்மிட் பண்ணால் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடையாதுல்ல, அந்த மாதிரி தான். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி எப்பவுமே கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். இருந்தால் தான் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரெபீசியம். ட்ரெபீசியமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இந்த சைடுமே ஈக்குவல் கிடையாது. பட் தே ஆர் பேரலல். அவ்வளவுதான் கண்டிஷன். இதை ஹரிசாண்டலா கட் பண்ணாலும் சரி, வெர்டிக்கலா கட் பண்ணாலும் சரி, லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஸோ நோ. அண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஆனா இது ஐசோசெல்லஸ் ட்ரெபீசியமா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, லைக் இந்த மாதிரி இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா சென்டரா பிரிக்கலாம். ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். பட் இங்கே கொடுத்துருக்கிற ட்ரெபீசியம்ல அப்படி கிடையாது. ஸோ நோ, லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ரொட்டேஷனல் சிமெட்ரிக்கு வரலாம். இந்த ட்ரெபீசியமை நான் 90 டிகிரிக்கு பண்ணும்போது இப்படி எரெக்டா நிற்கும். ஸோ வேலைக்கு ஆகாது. திருப்பி நான் 180க்கு ட்ரை பண்ணும்போதும் தலைகீழ இருக்கும், அப்பயும் வராது. திருப்பி ஒரு 90ங்கப்ப அப்பயும் சேம் இமேஜ் வராது. அகெயின் ஃபுல் கம்ப்ளீட் ரவுண்ட்ல தான் இதே சேம் இமேஜ் வருது. அப்போ கம்ப்ளீட் ரவுண்ட்ல தான் வருதுங்கிறனால இதோட ஆர்டர் 1. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிரேட்டர் தேன் 1 இருந்தால் தான் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. இங்கே கிரேட்டர் தேன் 1 கிடையாது. ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி ட்ரெபீசியம்க்கு இல்லை. இந்த ஆல்பபெட்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் கேட்பாங்கன்னு இல்லை. எனி ஆல்பபெட்ஸ் எனி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். 9th சம் இந்த மாதிரி ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஆல்பபெட்ஸோ கொடுத்துட்டு அதுக்கு சென்டர் ஆஃப் ரொட்டேஷன், ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கேட்பாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் சென்டர் ஆஃப் ரொட்டேஷனா சென்டரை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அது ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ சென்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரொட்டேட் பண்றது சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி ரொட்டேஷன்ல எத்தனை தடவை அந்த ஃபிகர் சேம் ஒரிஜினல் மாதிரியே வருதோ அது அதோடைய ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு டயக்ராமா இருந்தாலும் அதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுவோம். அதுதான் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், அதாவது 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம், ஹாஃப் டர்ன், குவார்டர் டர்ன் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இந்த ஃபிகர்ஸ்க்கெல்லாம் இது ஃபில் பண்ணலாம். ஸ்கொயர். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் அதோடைய சென்டர் ஆஃப் ரொட்டேஷன், அந்த சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் டயகனல்ஸ். இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் அண்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது 4. ஏன்னா 360 டிகிரி அதை ரொட்டேட் பண்ணும்போது 4 டைம்ஸ் சேம் அதே ஃபிகர் வரும்.
அதனால 4. ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் 90 டிகிரி. ஆக்சுவலி இது ரெண்டுத்தையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா டோட்டலா 360 டிகிரி. அதுல ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் நம்ம 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றோம். ஏன்னா 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சேம் இமேஜ் வருது அப்படின்னு இருக்கப்போ டிவைட் பண்ணா 4. ஸோ அதோடைய ஆர்டர் வந்து 4. இல்ல எனக்கு அதோட ஆர்டர் தெரியும் ஆனா எந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும்னு மறந்துருச்சுன்னா 360/4 வந்து 90 டிகிரி. ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டட். 90 × 4 360 வந்துடும். இப்போ ரெக்டாங்கிளுக்கும் அதோடைய சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் டயகனல்ஸ் தான். இதோடைய ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எழுதணும். ரெக்டாங்கிள 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது சேம் ஃபிகர் வராது, 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது தான் சேம் ஃபிகர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்கலா வரணும்னாலே 180 டிகிரி தான். டோட்டலா 360. 360 டிவைடட் பை 180 2. இதோடைய ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரில 2 தடவை ரெக்டாங்கிள் சேம் இமேஜா வரும். அடுத்து சர்க்கிள். சர்க்கிளோட சென்டர் ஆப்வியஸ்லி அதோட சென்டர் தான். இதுக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தா ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எனி ஆங்கிள், எந்த ஆங்கிள் வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணாலும் திருப்பி சர்க்கிள் தான் வரும். இப்படி இருக்கக்கூடிய சர்க்கிளை எவ்வளோ டில்ட் பண்ணி என்ன மாதிரி வேணா ரொட்டேட் பண்ணாலும் சேம் சர்க்கிளே தான் வரும். அதனால ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இன்ஃபைனைட். செமி சர்க்கிளோடைய சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் அதோடைய டயாமீட்டர்ல இருக்கிற மிட் பாயிண்ட். ஏன்னா இதான் செமி சர்க்கிள். இதோட சென்டர் அப்படிங்கிறது இதான். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா மிட் பாயிண்ட் ஆஃப் டயாமீட்டர். இது வந்து டயகனல். செமி சர்க்கிளோடைய ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். இந்த செமி சர்க்கிளை எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும்? இப்போ 90 பண்ணா இப்படி ஸ்டாண்டிங் ஆகும், டி மாதிரி வரும். 180 பண்ணா இப்படி தலைகீழ ஆகும். ஸோ திருப்பி ஒரு செமி சர்க்கிள் சேம் பொசிஷன் சேம் இமேஜ் மாதிரியே வரணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரவுண்டுக்கு அப்புறம் தான், அதாவது 360 டிகிரியில தான் வரும். 360 டிவைடட் பை 360 1. ஏன்னா அதோடைய ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 1. ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி ரொட்டேஷன்ல ஒரே ஒரு தடவை தான் சேம் இமேஜ் வரும். இந்த மாதிரி எந்த ஷேப்ஸுக்கோ இல்லை எந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வேணாலும் கேட்கலாம். 10th sample. A diagram 45 degree rotate about center. It looks same. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு டயக்ராம் இருக்கு, அதோடைய ஆங்கிள் வந்து 45 டிகிரிலே சேமா வருதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க எப்படி 90 180ல சேமா வருது நம்ம போட்டிருக்கோமோ, இது 45 டிகிரிலே சேமா வந்துருதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்கொயர் வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது சேமா வருது. திருப்பி எவ்வளோ டிகிரில ஸ்கொயர் சேமா வரும் அப்படின்னு கேட்டா 180 டிகிரி. ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது வரும், ஸ்கொயராகவே இருக்கும். திருப்பி 180 டிகிரில ஸ்கொயரா வரும், 270ல ஸ்கொயரா இருக்கும், அகெயின் 360ல சேம் இமேஜ் இருக்கும். அதனாலதான் ஆர்டர் 4ன்னு நம்ம எழுதியிருக்கோம். இங்க 45 டிகிரில சேம் இமேஜ் வந்துருது, வேற எந்தெந்த ஆங்கிள் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம இது கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா மல்டிபிள் ஆஃப் 45 எழுதணும் லெஸ் தென் 360 டிகிரி. அப்போ அதர் ஆங்கிள்ஸ் எல்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா 45 2s are 90 degree, 45 3s are 135, 45 4s are 180, 45 5s are 225, 45 5s are 225, 45 6 are 270, 45 7s are 315, 45 8s are 360. ஸோ இந்த எல்லா ஆங்கிளோட ரொட்டேஷன்லையுமே சேம் இமேஜ் வரும். இஸ் ஆர்டர் மோர் தேன் 1. ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி ரொட்டேஷன்ல இத்தனை தடவை சேம் இமேஜஸ் வரும்போது கண்டிப்பா ஆர்டர் மோர் தேன் 1 தான். ஸோ இதோட ஆர்டர் என்னன்னு பார்த்தா 45ல 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 8. அதை நம்ம 360 டிவைடட் பை 45 பண்ணாலே 8 வந்துடும். நம்ம இங்க பண்ணோம் இல்லையா 360 by 90.
பண்ணி தானே ஆர்டர் எழுதணும். ஸோ சேம் கான்செப்ட் தான். 360 டிவைடட் பை 45 8 வந்துடும். செகண்ட் சப்டிவிஷன், டயக்ராம் 19 டிகிரி ரொட்டேட். ஸோ ஏதோ ஒரு டயக்ராமை நம்ம 19 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது அதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிரேட்டர் தேன் 1 இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நோ, we cannot have order of rotational symmetry greater than 1 when we rotate 19 degree. ஏன்னா 19 வந்து 360 டிகிரியோட ஃபேக்டர் கிடையாது. நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே 360 டிவைடட் பை ஆங்கிள் பண்றோம், கரெக்டா? ஸோ 360 டிவைடட் பை 19 பண்ணும்போது நமக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் டெசிமல்ஸ்ல வரும், விச் இஸ் இன்கரெக்ட். அதனால இட் இஸ் நாட் பாசிபிள். நம்பர் ஆஃப் பீப்புள்னு கேட்கும்போது டெசிமல்ஸ்ல ஆன்சர் வந்தா அது நாட் பாசிபிள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா 2.5 பீப்புள் அப்படிலாம் இருக்க முடியாது. 2.23 பீப்புள் அப்படிலாம் நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ சேம் கேஸ் தான் இங்கேயும். 19 is not a factor of 360. அதனால ரொட்டேஷனல் சிமெட்ரி மோர் தென் 1 இருக்காது. இதோட இந்த சாப்டரோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.